திமுகவை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒன்றை பூதகாரமாக்கி அது பற்றி மக்கள் கவனம் திசை திருப்பி தங்களுடைய ஆட்சியின் தோல்வியை மறைக்கிறதுக்கு செய்கிற நாடகங்கள். திடீர்னு ஆளுநருக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணுவாங்க, திடீர்னு RSSக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணுவாங்க, திடீரென்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திமுக காரர்கள் பீகாரிகளை சிரமப்படுத்துகிறார்கள் பேசினதை தமிழர்களை பிரதமர் அவர் தப்பா பேசிட்டான்னு சொல்லி இல்லாத ஆனால் அதை பிம்பப்படுத்த தெரியும். இந்த மாதிரி ஊடகங்களை வைத்து இல்லாத விஷயத்தை பேசி பேசியே அவர்கள் தோற்று போன ஆட்சி ரீதியாக அவர்கள் பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலை வெளியில் தெரியக்கூடாது என்பதற்கான சதிதான் இது. ஆனால் நிச்சயமாக SIR இங்கே அமல்படுத்தப்படும். அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் SIR என்பது நிச்சயமாக தேவை என்பதை பாஜக இன்றைக்கு சொல்லுகிறதுன்னு திரு ஸ்டாலின் பேசுகிறார். 1996 அதே போன்று 2006 போன்ற வருடங்களில் எல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதை பேசினார். இங்கே SIR வேணும், நிறைய 40 லட்சத்துக்கு மேலே போலி வாக்காளர்கள் இருப்பதனால தான் ஆளுங்கட்சி தொடர்ந்து ஜெயிக்க பார்க்கிறது அப்படின்லாம் கலைஞர் கருணாநிதி என்ன கோரிக்கை வைத்தாரோ அதை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் வைக்கிறது. அதனால தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் அப்பா பேச்சே கேட்காத ஒரு பிள்ளையா இருக்கிறதுனால ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் தான் புத்தி போகும். தமிழக அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் கலந்து கொண்டதே தவிர பாஜக கலந்து கொண்டதா இல்ல. அதே மாதிரி நாம் தமிழர் கலந்து கொண்டதா இல்ல. விஜய் அவர்கள் கலந்து கொண்டார்களா இல்ல. எந்த கட்சியும் கலந்துக்கல. அவர்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுக கூட்டணி கட்சி கலந்து கொண்டதை தான் தமிழக அரசு நடத்தியதே தவிர அனைத்து கட்சி கூட்டம் இவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு தமிழக அரசு கூட்டலாங்க, தவறு கிடையாது. கூட்டக்கூடிய அந்த செய்தி சரியானதாக இருக்க வேண்டுமே தவிர அது திமுகவின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதற்கும் விளம்பரத்துக்கும் தான் அந்த அனைத்து கட்சி கூட்டம்னா அதில் யாருமே கலந்து கொள்ள மாட்டார்கள். இப்போ சமீபத்தில் இந்த SIRக்கு இவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் என்று திமுக கூட்டணி கட்சிகள் சேர்ந்த மாதிரி தான் வருகாலத்திலுமே இருக்கும். அதனால இதெல்லாம் மக்கள் பார்க்காம மக்கள் என்ன பார்க்கிறாங்கன்னா எங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு திமுக அரசு ஏதாவது செய்ததா? பூஜ்ஜியம். தேர்தல் வாக்குறுதியில் ஏதாவது அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்களா? பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தை மட்டும் மக்களுக்கு கொடுத்துவிட்டு ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் அறிவாலயம் குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய அடியை தமிழகம். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளரான திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால் சிறப்பாக இருக்கேன். வாக்காளர் திருத்த பட்டியல் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அரசு விழாக்கள் உட்பட பல நிகழ்வுகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்கு அனைவரும் எதிராக இருக்க வேண்டும், அனைத்து கட்சியினரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னாலும் திமுக இதை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக SIR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளருடைய தீவிர சீர்திருத்தத்தை செய்யக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் ஒரு முறையான வழிகாட்டுதலில் பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ 12 மாநிலங்கள் அறிவிக்கப்பட்டு இந்த SIR நடைமுறைப்படுத்தும் பொழுது அதில் ஒரு மாநிலம்தான் தமிழ்நாடு. 11 மாநிலம் எதிர்ப்பு தெரிவிக்கல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்குது. சரி, எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கிறார்கள்? அந்த தெரிவிக்கிற காரணம் நியாயமானதா அப்படின்னா, இவங்க சொல்கிறது பீகாரில் இந்த மாதிரி அவர்கள் செய்து நிறைய வாக்காளர்களை வாக்கில் சீட்டு பதிவு செய்வதோ அல்லது அவர்கள் தேர்தல் நடைமுறைக்கு வரதை தவிர்த்துட்டாங்க. குறிப்பாக பட்டியல் சமூகம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகளை பறிப்பதற்கு தான் இந்த SIR பீகாரில் பயன்படுத்தினாங்க. அங்கே பயன்படுத்தியது மாதிரி இங்கேயும் பயன்படுத்த பார்க்குறாங்க. அதை நாங்கள் விட மாட்டோம் என்பது தான் திமுக எதிர்ப்பதற்கான சொல்கிற ஒரே காரணம். வேறு எந்த காரணமும் இல்லை. பீகாரில் இவங்க சொல்கிறது உண்மையா? அப்படி நடந்திருந்தால் முதல்ல 65 லட்சம் வாக்காளர்கள் முற்றிலுமாக எடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிற வாக்குறுதி உண்மையாக இருந்தால் ஒரே ஒரு நபராவது என்னுடைய வாக்குரிமை பறிபோய்விட்டது அப்படின்னு தேர்தல் ஆணையத்திலோ அல்லது நீதிமன்றங்களிலோ புகார் கொடுத்துருக்கணும். அதன் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கலை. எதுவுமே ஒரு புகார் கொடுக்கப்படாமல் ஒரு நடவடிக்கை இல்லாமல் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த இந்த SIR சிறப்பான முறையில் முடிந்து இன்றைக்கு தேர்தலுக்கு தயாராகி தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்
பீகாரை இவர்கள் இங்கே சொல்லி அது மாதிரி இங்கே நடந்துரும் அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம்னா கேலி குத்தா இல்லையா? நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லக்கூடிய இடத்துல ஏதாவது நடந்திருக்குன்னு சொன்னால் பரவாயில்லை, அங்கே நடக்காத பொழுது அது மாதிரி இங்கே நடந்துரும்னா அங்கே நடக்கலையே, அப்போ இங்கே என்ன நடக்க போகுது? திமுகவை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒன்றை பூதகாரமாக்கி அது பற்றி மக்கள் கவனத்தை திசை திருப்பி தங்களுடைய ஆட்சியின் தோல்வியை மறைக்கிறதுக்கு செய்கிற நாடகங்கள். திடீர்னு ஆளுநருக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணுவாங்க, திடீர்னு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணுவாங்க, திடீரென்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திமுக காரர்கள் பீகாரிகளை சிரமப்படுத்துகிறார்கள் பேசினதை தமிழர்களை பிரதமர் அவர் தப்பாக பேசிட்டான்னு சொல்லி இல்லாத ஆனாலும் அதை பிம்பப்படுத்த தெரியும். இந்த மாதிரி ஊடகங்களை வைத்து இல்லாத விஷயத்தை பேசி பேசியே அவர்கள் தோற்றுப்போன ஆட்சி ரீதியாக அவர்கள் பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலை வெளியில் தெரியக்கூடாது என்பதற்கான சதிதான் இது. ஆனால் நிச்சயமாக எஸ்ஐஆர் இங்கே அமல்படுத்தப்படும். அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் எந்த விதத்திலும் இவர்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ண போறதா ஒரு செய்தி வந்து தாராளமாக போடட்டும், அது ஜனநாயகத்தில் அவர்களுக்கு உள்ள உரிமை. ஆனால் சுப்ரீம் கோர்ட் கேட்கும்ல, பீகாரில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஏன் நீங்கள் இங்கே எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பீகாரில் ஒன்றும் நடக்கலையே, அப்போ இவர்கள் என்ன ஆதாரத்தை வச்சு பேசுவாங்க? சும்மா இதெல்லாமே வந்து ஒரு நாடகம். அப்போ இந்த தேர்தல் தோல்விக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் திமுக. அதற்காக இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க, அதில் திமுக காரர்கள் நிறைய பேரை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தேர்தல் தோல்விக்காக திமுக காரணம் தேடுகிறது. அதற்கு இந்த வாக்காளர் தீவிர சீர்திருத்தத்தினுடைய எஸ்ஐஆரை எதிர்க்கிறோன்ற ஒரு நாடகம் ஆடுறாங்க. தோற்ற பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய லட்சக்கணக்கான வாக்காளர்களை இவர்கள் திருடி விட்டார்கள் அப்படின்னு வழக்கம் போல் வாக்கு திருட்டுன்று ஒரு பொய்யை ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. பீகாரில் இதே பொய்யை சொன்ன ராகுல் காந்தி அடிமட்டமாக தோற்க போகிறார். பெரிய அளவில் பாஜக நிதிஷ்குமார் அவர்களுடைய கூட்டணி ஜெயிக்க போகுது. அதே மாதிரி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலும் வெற்றி பெறும். வழக்கம் போல் இவர்கள் எந்த விஷயத்தை பேசுகிறார்களோ அது பொய் என்பதை மக்களும் தெரிஞ்சிருக்கிறாங்க. வெற்றி நிச்சயம் என்ற அடிப்படையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் மக்களிடத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆர் என்பது நிச்சயமாக தேவை என்பதை பாஜக இன்றைக்கு சொல்லுகிறதுன்னு திரு ஸ்டாலின் பேசுகிறார். 1996 அதே போன்று 2006 போன்ற வருடங்களிலெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதை பேசினார். இங்கே எஸ்ஐஆர் வேணும், நிறைய 40 லட்சத்துக்கு மேலே போலி வாக்காளர்கள் இருப்பதனால தான் ஆளுங்கட்சி தொடர்ந்து ஜெயிக்க பார்க்கிறது அப்படின்லாம் கலைஞர் கருணாநிதி என்ன கோரிக்கையை வைத்தாரோ அதை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் வைக்கிறது. அதனால தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் அப்பா பேச்சே கேட்காத ஒரு பிள்ளையாக இருக்கிறதுனால ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் தான் புத்தி புகட்டணும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அமல்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் எஸ்ஐஆர் அடிப்படையில் தான் எலெக்ஷன் நடக்குமா? நிச்சயமாக. நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, ஒரு வாக்கு திருட்டுன்னு எப்போ சொல்லலாம்? யாரையும் கேட்காமல் தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணால் அதை நீங்கள் சொல்லலாம். இங்கே பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க 1க்கு 3 முறை ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. போகும்பொழுது ஒவ்வொரு கட்சியினுடைய பிஎல்ஏ ஏஜென்ட் இருப்பாங்க, அந்தந்த கட்சி பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. அந்தந்த கட்சியில் உள்ளவர்களும் அந்த ஆஃபீஸரோட கூட போகிறாங்க. அப்போ அந்த வீட்டிலேருந்து ஒரு முறை நீக்கினால் கூட அந்தந்த கட்சியில் உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இந்த இருக்கிறாங்கல்லங்க எப்படி நீங்கள் நீக்க முடியும்னு கேட்பாங்கல்ல. அதனால் அதுக்கு சாத்தியமே இல்லை. ரெண்டாவது, திமுக இதில் பயப்படுறதான் பெரிய கேலி கூத்தாக இருக்குது. இங்கே பாஜக ஆட்சி நடந்து அதிகாரிகள் போய் நீக்கிறத திமுக தடுக்க முடியாதா? திமுக ஆட்சி நடக்குது. திமுக ஆட்சியின் கீழ் தான் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரு. மாவட்ட ஆட்சியர் கீழே தாசில்தார்லேருந்து ரெவென்யூவிலேருந்து அத்தனை நீங்கள் போடக்கூடிய ஆட்களுமே திமுக ஆட்சியில் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கண்காணிப்பின் கீழ் தான் நடக்க போகுது. அதில் எப்படி திமுகவுடைய வாக்காளர்களை திருடிட முடியும், இல்லை பறிச்சிட முடியும்? கேலிக்கூத்தான விஷயம். இதை மக்கள் நம்ப தயாராக இல்லை. தேர்தல் தோல்விக்கு பல காரணங்களை திமுக தேடிக்கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கிய காரணமாக எஸ்ஐஆர் என்கிற இந்த தேர்தல் தீவிர சீர்திருத்தத்தை இவர்கள் எதிர்ப்பதன் மூலமாக ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். இந்த நாடகம் போலியானது என்பதை தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள். நிச்சயமாக திமுகவுக்கும் ஐயா ஸ்டாலினுடைய ஊழல் ஆட்சிக்கும் பாடம் புகட்டுவாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் அதிமுக எஸ்ஐஆரை ஆதரிக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதா ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த பொழுது மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சில திட்டங்களை எதிர்த்தார். உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக அவர் எதிர்த்ததில் இந்த மும்மொழி கொள்கை, அதை அவர் எதிர்த்தார். அதே மாதிரி எதிர்த்தாங்க. மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் 3 மொழி தேவையில்லை, தமிழகத்தினுடைய 2 மொழி கொள்கை தான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு அதிமுக அறிவிச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் விஷயத்தில் இன்றைக்குமே அதிமுக எதிர் மனநிலையில் தான் இருக்கிறது. அப்போ பாஜகவோட கூட்டணி இருப்பதற்காக அதிமுகவுடைய கொள்கை நிலைப்பாட்டிலேருந்து அவங்க எங்கேயுமே பிறழ்ந்து விடலை. அவர்கள் இப்போ சிஏஏவை ஆதரிக்கிறாங்க, அது தேவை
நாட்டின் குடிமக்களாக பங்களாதேஷிலிருந்து பாகிஸ்தானிலிருந்து விரட்டப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு இங்கே இடஒதுக்கீடு கொடுக்கணும், அது நியாயமானது என்பதற்கு ஆதரிக்கிறாங்க. சில விஷயங்கள் இங்கே தமிழக ரீதியான அரசியலில் அவர்கள் எடுத்த முடிவுக்கு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த சட்டம் எதிர்ப்பாக இருக்கின்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது ஜனநாயகம். அப்போ எந்த இடத்திலும் அதிமுகவுடைய கொள்கை நிலைப்பாட்டை பாஜக எதிர்க்கலை. பொதுவான புரிதல் மக்கள் பாதித்து விடக்கூடாது, தொடர்ந்து தமிழக மக்கள் பெரிய அளவிற்கு பொருளாதாரத்திலேயோ அல்லது கல்வியிலோ பின்னடைந்து விடக்கூடாது என்றால் திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இன்றைக்கு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதே தவிர இன்னென்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாஜக விரும்புகிறதை அத்தனையும் அதிமுக ஏற்றுக்கொண்டால் அது பாஜகவுடைய ஒரு கிளை அமைப்பாக இருமே தவிர அதிமுகன்னு ஒரு தனி கட்சியாக இருக்காது. நாங்கள் அதை விரும்புவதும் கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய சுய சிந்தனையில் சுய கொள்கையில் தான் இயங்க வேண்டும். ஒரு நல்ல நோக்கம், அதன் அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், திமுகவை வீழ்த்தணும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த அடிப்படையில் இருப்பதனால சும்மா அதிமுக பாஜகவுக்கு அடிமையாகி விட்டது என்று அறியாமல் பேசுகிற ஐயா ஸ்டாலினுடைய புரிதல் இல்லாத அரசியலுக்கு அதிமுகவும் செவிசாய்க்காது, பாஜகவும் செவிசாய்க்காது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி, பாமக 2 கட்சியுமே கலந்துக்கல, தாவேகாவும் கலந்துக்கல அப்படின்னாலும் அவங்களுடைய எதிர் மனநிலையில இருக்காங்க. அப்ப திமுகவினுடைய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறதுல இந்த 3 கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? தமிழக அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் கலந்து கொண்டதே தவிர பாஜக கலந்து கொண்டதா? இல்லை. அதே மாதிரி நாம் தமிழர் கலந்து கொண்டதா? இல்லை. விஜய் அவர்கள் கலந்து கொண்டார்களா? இல்லை. எந்த கட்சியும் கலந்துக்கல. அவர்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள், திமுக கூட்டணி கட்சி கலந்து கொண்டதை தான் தமிழக அரசு நடத்தியதை தவிர அனைத்து கட்சி கூட்டம் இவர்கள் அறிவித்து கொண்டார்கள். ஆனால் அங்கே யாரும் போய் சேரலை. எல்லாரும் எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் ஒவ்வொருத்தருமே வெவ்வேறு விஷயங்கள்ல இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நடிகர் விஜய் அவர்கள் என்ன செய்கிறாரு, எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்றார். எதிர்ப்பதற்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாரு? எந்த காரணமும் கிடையாது. ஆனால் எதிர்க்கிறேன். அதை நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். என்னத்துக்காக தீர்மானம் நிறைவேற்றணும்? காரணம் இல்லை. ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு எஸ்ஐஆர் வந்தால் இங்கே வாக்கு திருட்டு நடந்துடும். சரி, ஏன், எப்படி, என்ன ஆதாரம்? பீகாரில் நடந்துச்சு. பீகாரில் ஒரு மனு கூட புகார் மனுவே வரலையப்பா, அப்புறம் எப்படி நீ இங்கே சொல்கிற அப்படின்னு கேட்டால் இல்லை அது வந்துவிடும் என்று நாங்கள் பயப்படுகிறோம், அச்சப்படுகிறோம் அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்போ இவர்கள் எல்லோருமே யூகத்தின் அடிப்படையில் தான் திமுக கூட்டணி அப்படியே ஒட்டுமொத்தமாக அதை தமிழக அரசு நடத்தியதாக காட்டுகிறார்களே தவிர இது தமிழக அரசு எஸ்ஐஆருக்காக நடத்திய கூட்டம் அல்ல. தமிழக அரசின் சார்பில் திமுக கூட்டணி கலந்து கொண்ட ஒரு எஸ்ஐஆரை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம். இதை ஒரு பெருசாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலை. தேர்தல் தோல்வியை திமுக சந்திக்க தயாராக இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அடுத்த காலத்தில் அவர்கள் அரசியல் செய்வதற்கு. அதனால் இது ஒரு காரணமாக அவர்கள் பிம்பப்படுத்துகிறாங்க. இப்போ கூட ரோட் ஷோ, அதுக்கப்புறம் இந்த மக்கள் கூட்ட நெறிமுறைகள் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த கூட்டம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 3 கட்சிகள் கலந்துக்கல. அவங்க ஆதரவு மனப்பான்மையிலும் இருக்காங்க, எதிரான மனப்பான்மையிலும் இருக்காங்க, ஆனால் வரலை. இந்த மாதிரியான அனைத்து கட்சி கூட்டம் இப்போ நடந்தது, அடுத்து நடக்க போது, தொடர்ச்சியாக நடக்குது. அது ஆளும் கட்சியினர் கூட்டக்கூடிய ஒரு கூட்டமாக பார்க்கறதுனால தான் கட்சி கலந்துக்காமல் போகிறதுங்கிறது நடக்குதா, இல்லை வேற ஏதாவது கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது இருக்கா? ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும் பொழுது அவர்கள் இனி பெரிய அளவுக்கு ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பெரிய அளவுக்கு கூட்டங்கள் கூடக்கூடாது, அதே போன்று தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு பல விஷயங்களை நெருக்கடி கொடுக்கும் பொழுது அதை முறைப்படுத்தணும், அதை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் செய்யணும் அப்படின்னு இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல் தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக அரசு நிச்சயமாக ஒரு ஏற்பாடை அவர்கள் செய்யணும். அவர்கள் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஐயா ஸ்டாலின் செய்ய போகிறதில்ல, உயர்நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதில் நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்வார்கள். இவர்கள் ஜனநாயக நெறிமுறைக்கு மீறி ஏதாவது திணிப்பார்களேயானால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்ப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையக்கூடிய நிலையில் உள்ள அத்தனை கட்சிகளுமே திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய அளவிற்கு களமாடுவார். இப்போ திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது அப்படிங்கிறதான் பிரச்சனையா? அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு தமிழக அரசு கூட்டலாங்க, தவறு கிடையாது. கூட்டக்கூடிய அந்த செய்தி சரியானதாக இருக்க வேண்டுமே தவிர அது திமுகவின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதற்கும் விளம்பரத்துக்கும் தான் அந்த அனைத்து கட்சி கூட்டம்னா அதில் யாருமே கலந்து கொள்ள மாட்டார்கள். இப்போ சமீபத்தில் இந்த எஸ்ஐஆருக்கு இவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் என்று திமுக கூட்டணி கட்சிகள் சேர்ந்த மாதிரி தான் வருகாலத்திலுமே இருக்கும். அதனால் இதெல்லாம் மக்கள் பார்க்காம மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, எங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு திமுக அரசு ஏதாவது செய்ததா? பூஜ்ஜியம்.
தேர்தல் வாக்குறுதியில் ஏதாவது அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்களா? பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தை மட்டும் மக்களுக்கு கொடுத்துவிட்டு ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் அறிவாலயம் குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய அடியை தமிழக மக்கள் தருவாங்க. அப்போ திமுகவினுடைய எதிர்த்து நிற்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றீங்களா? இயல்பு அதுதானே, அப்படித்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் தாங்கள் ஏதோ ஒரு நல்லது செய்கிற மாதிரியும் அதை பிற கட்சிகள் எதுவுமே வந்து ஒத்துழைக்காத மாதிரியும் ஒரு பிம்ப அரசியல் செய்கிறார்கள். அந்த பிம்பத்தை உடைத்தெறிந்து மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலையை தேசிய ஜனநாயக கூட்டணி செய்யும். பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.